நான் சொல்றேன், இந்த 3 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி எப்பவுமே மோட்டிவேட்டடா இருக்க முடியும். உங்களோட கோல் என்னன்னு உங்க மைண்ட்ல இருக்கிற வரைக்கும் மோட்டிவேஷன் எப்பவுமே குறையாது. எந்த ஒரு டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடியும் உங்களோட கோலை மைண்ட்ல வச்சுட்டு பண்ணுங்க. வேற யாரும் நான் உங்களை மோட்டிவேட் பண்ண வேண்டியதில்லை. உங்க கோல் எந்த அளவுக்கு உங்க மைண்ட்ல இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க மோட்டிவேட் ஆவீங்க. நம்ம கோலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது மோட்டிவேட்டடா இருக்கணும்னா எந்த விதத்துலையும் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணலான்னு நீங்கள் யூடியூப்குள்ளே போகிறீங்க. அங்கே வந்துட்டு ரேண்டமான வீடியோஸ் வரும்போது நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட கோல் நீங்கள் மறந்துடுறீங்க. ஸோ உங்களோட கோலை வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு எதை நோக்கி நம்ம பயணிக்கணும்னு டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நீங்கள் பயணிக்கணும். நீங்கள் எப்போவுமே முன்னேறிட்டே இருக்கணும்னு நினச்சா உங்களோட கோல் என்ன, இப்போ என்ன ப்ராக்ரஸில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த ப்ராக்ரஸ் பார்க்கும்போது சின்ன சின்ன முன்னேற்றம் கூட உங்களை உற்சாகப்படுத்தி மோட்டிவேட்டடாக வச்சுக்கோ. எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாஸ்க் எடுத்துக்கோங்க, அதை டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸாக பிரிச்சுக்கோங்க. அதில் ஒவ்வொரு ஸ்டேஜையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு ட்ராக் பண்ணிட்டே இருங்க. எப்போவுமே மோட்டிவேட்டடாக இருக்க வாழ்த்துக்கள்.